அன்பும் பணியும் என்ற விருது வாக்கோடு 72 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக நிற்கும் எம் நிர்மலா மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்க வருகை புரிந்திருக்கும் எம் பள்ளியின் பெருமைமிகு முன்னாள் மாணவர் முனைவர் ஆர் ரமேஷ் உட்பட வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். 2025-2026 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். 37 ஆசிரியர்கள், 5 அலுவலக பணியாளர்கள், மேலும் 2 நிர்வாக நியமன ஆசிரியர்கள் துணையோடு 1208 மாணவ மாணவியர்களுடன் இக்கல்வியாண்டு எல்லாம் வல்ல இறைவனின் ஆசிரோடும் நிர்மலா அன்னையின் பாதுகாப்போடும் புனித மான்ஃபோர்ட்டின் வழிகாட்டுதலோடும் இனிதே துவங்கியது. கடந்த ஆண்டுகளில் மான்ஃபோர்ட் பள்ளியின் முதல்வராக பணியாற்றிய அருள் சகோதரர் ஜான் டேவிட், நிர்வாக பொருளாளராக பணியாற்றிய அருள் சகோதரர் சவரி, ஆசிரியர் பணியில் உதவி செய்த அருள் சகோதரர் ஜெகதீஷ் நிர்வாக மாறுதல் பெற்று சென்றுள்ளார்கள். 3 அருள் சகோதரர்களுக்கும் எங்கள் மனம் நிறைந்த நன்றி. இக்கல்வியாண்டில் மான்ஃபோர்ட் பள்ளியின் முதல்வராக அருட்சகோதரர் பிரபு அவர்களும், நிர்வாக பொருளாளராக அருட்சகோதரர் சுனில் அவர்களும் பொறுப்பேற்றுள்ளார்கள். இவ்விரண்டு அருட்சகோதரர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த 2024-2025 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் 208 மாணவர்கள் தேர்வெழுதி 82% தேர்ச்சியும், 12ஆம் வகுப்பில் 197 மாணவர்கள் தேர்வெழுதி 94% தேர்ச்சியும் பெற்றனர். கல்வியாண்டை சிறப்பாக துவங்கிடும் பொருட்டு ஆசிரியர்களுக்கான ஒரு நாள் கருத்தரங்கம் அருட்சகோதரர் தாமஸ் செல்வம் அவர்களால் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு மாணவரின் வாழ்க்கையிலும் ஆசிரியரின் பங்கு என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட கருத்தரங்கில் பல்வேறு எடுத்துக்காட்டுகளும் செயல்பாடுகளும் செய்யப்பட்டு சிறப்பாக நிறைவுற்றது. 26/6/2025 அன்று மேட்டூரில் நடைபெற்ற மேட்டூர் மறைவட்ட அளவிலான மறைக்கல்விக்கான பரிசு வழங்கும் நிகழ்வில் எம் பள்ளியில் இருந்து ஏ பால் ஆண்டர்சன், ஏ கிரேஸ் டயானா, டி அன்பு அந்தோனி, ஏ சலேத் கேத்ரின், ஏ டோம்னிக் ராஜ் ஆகியோர் மறைவட்ட அளவில் பரிசுகள் பெற்றனர். கல்வி கண் திறந்த காமராஜரின் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. 11ஆம் வகுப்பு ஏ பிரிவு மாணவ மாணவியர்கள் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக நடித்து காட்டினர். புனித மான்ஃபோர்ட்டின் கப்ரியல் சபையின் ஏற்காடு மண்டல தலைவர் அருட்சகோதரர் டோம்னிக் சாவியர் அவர்கள் 30/7/2025 அன்று எம் பள்ளிக்கு வருகை புரிந்து ஆசிரியர்களுடனும் மாணவர்களுடனும் கலந்துரையாடியது மகிழ்ச்சியான நிகழ்வாக அமைந்தது. 15/8/2025 அன்று தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் கிருஷ்டிராஜ் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின விழாவை தொடங்கி வைத்தார். நாட்டு நலப்பணி திட்ட அமைப்பின் சார்பாக நடத்தப்பட்ட 19வது இரத்த தான முகாமில் 40 கொடையாளர்கள் இரத்த தானம் செய்தனர். 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் சுதந்திர தின விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தினர். செப்டம்பர் 5 அன்று ஆசிரியர் தின விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆசிரியர்களின் பணியை போற்றும் வகையில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் பல்வேறு வடிவங்களில் கலை நிகழ்ச்சிகளை வழங்கி விழாவினை சிறப்பித்தனர். 14/11/2025 அன்று குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. ஆசிரியர்கள் நாடகம், நடனம் மற்றும் பாடல்கள் மூலம் குழந்தைகளை மகிழ்வித்தனர். எவரெஸ்ட் சிகரம் தொட்ட முன்னாள் மாணவி திருமிகு கோமதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஆசிரியர்களால் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. 5/12/2025 அன்று நிர்மலா அன்னை தினம், கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மற்றும் தாளாளர் தின விழா என்ற முப்பெரும் விழாக்கள் கொண்டாடப்பட்டது. சவேரியார் பாளையம் உதவி பங்கு தந்தை அருட்திரு ரெக்ஸ் அவர்கள் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றினார்கள். 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வழங்கினர். ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் சார்பாக பல்வேறு பொருட்கள் வாங்கப்பட்டு சேலத்தில் உள்ள ஆதரவற்ற இல்லங்கள் மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு கொண்டு கொடுக்கப்பட்டது அனைவருக்கும் மனநிறைவை ஏற்படுத்தியது.
10/12/2025 அன்று கொளத்தூர் ஸ்டார்ஸ் அரிமா சங்கம் சார்பில் மாணவர்களுக்கான சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருமதி ஆர்த்தி தனபாலன் அவர்கள் பங்கேற்று மாணவர்களின் தன்னம்பிக்கையும் சிந்தனையும் மேம்படுத்தும் வகையில் பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மாணவ மாணவிகளின் பன்முக திறனை வெளிப்படுத்த தமிழ் இலக்கிய மன்றம், இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன், கணித மன்றம், அறிவியல் மன்றம், சமூகறிவியல் மன்றம், தேசிய பசுமைப்படை, போதைப்பொருள் தடுப்பு மன்றம் ஆகிய மன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. 15/7/2025 அன்று தமிழ் இலக்கிய மன்ற துவக்க விழா நடைபெற்றது. கவிஞர் ஜோதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஔவையார், இளங்கோ, கம்பர், வள்ளுவர் என மாணவர்கள் மாறுவேடம் அறிந்து நடித்து காட்டினர். சுமார் 50க்கும் மேற்பட்ட தமிழ் இலக்கியம் சார்ந்த போட்டிகள் நடத்தப்பட்டு ரூபாய் 40,000 மதிப்புள்ள புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டு வாசிக்கும் பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டது. The inauguration of the English Literary Association was successfully held on 25/8/2025. The chief guest, Dr. A. Anbalagan, appreciated the students for their excellent performance and fluent use of language. A total of 13 individual and 3 group competitions were conducted for students from standard 6 to 12. 1/9/2025 அன்று கணித மன்ற துவக்க விழாவில் முன்னாள் மாணவரும் வானவில் மன்ற கருத்தாளருமான திருமிகு சக்திவேல் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு கணித புதிர்களை செய்து காட்டினார்கள். கணிதத்தில் ஆர்வத்தினை ஏற்படுத்தும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை மாணவ மாணவிகள் நடத்தி காட்டினார்கள். 1/9/2025 அன்று நடைபெற்ற அறிவியல் மன்ற துவக்க விழாவில் முன்னாள் மாணவரும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் கொளத்தூர் கிளை தலைவருமான திருமிகு சண்முக சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு அறிவியல் விந்தைகளை செய்து காட்டினார்கள். அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை மாணவர்கள் வழங்கினர். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்திய துளிர் வினாடி வினா போட்டியில் எம் பள்ளி மாணவர்களின் 5 அணிகள் கொளத்தூர் ஒன்றிய அளவில் முதலிடம் பெற்று சேலம் மாவட்ட அளவிலான போட்டியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பெற்றன. முதலிடம் பெற்ற மேல் மூத்தோர் அணி மாநில அளவிலான போட்டிக்கான தகுதியை பெற்றது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்திய துளிர் திறனறி தேர்வில் எம் பள்ளி மாணவர்கள் 80 பேர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தில் எம் பள்ளியில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பங்கு பெற்று தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் சிறந்த யோசனைகளை வழங்கியதற்காக 30 மாணவர்கள் பாராட்டு சான்றிதழ்களை பெற்றனர். 25/8/2025 அன்று சமூக அறிவியல் மன்றத்தின் துவக்க விழா இனிதே நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பட்டதாரி ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதில் மாணவ மாணவிகளின் நடனம், நுகர்வோர் விழிப்புணர்வு நாடகம், கண்டங்கள் பற்றிய அறிமுக நிகழ்ச்சி ஆகியவை நடத்தி காட்டப்பட்டது. பள்ளியில் செயல்பட்டு வரும் தேசிய பசுமைப்படை அமைப்பின் சார்பாக 5/6/2025 அன்று கொளத்தூரில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் மரம் நடுவதன் அவசியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மழைநீர் சேகரிப்பு பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நடப்பட்டது. 9/10/2025 அன்று 80 மாணவ மாணவிகள் மேட்டூர் சித்த மூலிகை பண்ணையை பார்வையிட்டு தாவரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் பற்றி அறிந்து கொண்டனர். பங்கேற்ற அனைவருக்கும் மூலிகை செடிகள் வழங்கப்பட்டது. பள்ளியில் செயல்பட்டு வரும் போதைப்பொருள் தடுப்பு மன்றத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. கொளத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் சிறப்பு கருத்தரங்கு நடத்தப்பட்டது. போதைப் பொருளினால் ஏற்படும் பாதிப்புகள் என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. நாட்டு நலப்பணி திட்ட அமைப்பின் சிறப்பு முகாம் 27/9/2025 முதல் 5/10/2025 முடிய ஆர்சி துவக்கப்பள்ளியில் நடைபெற்றது. இம்முகாமில் 11ஆம் வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
சமூக சேவை சார்ந்த பல்வேறு பயிற்சிகளும் பல்வேறு கலை போட்டிகளும் நடத்தப்பட்டன. தேசிய மாணவர் படையில் 100 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். 27/9/2025 முதல் 6/10/2025 முடிய திருச்செங்கோட்டில் நடைபெற்ற ஆண்டு பயிற்சி முகாமில் 50 மாணவர்கள் பங்கு பெற்றனர். இதில் அணி நடைபயிற்சி, துப்பாக்கி சுடுதல், கூடைப்பந்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளனர். எம் பள்ளியில் NCC பயிற்சி பெற்ற முன்னாள் மாணவர்களில் ஏராளமானோர் இந்திய ராணுவம், காவல்துறை, CRPF மற்றும் எல்லை பாதுகாப்பு படை பணிகளில் சேர்ந்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். புனித மான்ஃபோர்ட்டின் கபிரியல் சபையிலிருந்து கிடைத்த ரூபாய் 84,000 கல்வி உதவித்தொகை பொருளாதாரத்தில் பின்தங்கிய 18 மாணவ மாணவியர்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டது. தாய் தந்தையை இழந்த 4 மாணவர்களுக்கு ரூபாய் 75,000 வீதம் ரூபாய் 3 லட்சம் அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்டு வங்கியில் இட்டு வைப்பு பத்திரம் செய்யப்பட்டு ஒவ்வொரு மாதமும் வட்டியை பெற வழிவகை செய்யப்பட்டது. இக்கல்வியாண்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் 124 பேருக்கு தலா ரூபாய் 1,500 வீதம் ரூபாய் 1,80,000, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் 89 பேருக்கு தலா ரூபாய் 1,750 வீதம் ரூபாய் 1,55,750 அவர்களின் வங்கி கணக்கு வழியாக பெற்று வழங்கப்பட்டது. மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிரிவில் 6ஆம் வகுப்பில் பயிலும் மாணவிகள் 7 பேருக்கு ரூபாய் 1000 வீதம் ரூபாய் 7,000 வங்கி கணக்கு வழியாக பெற்று வழங்கப்பட்டது. மாற்றுத்திறன் கொண்ட 5 மாணவ மாணவியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1,500 வீதம் பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. 2025-26ஆம் கல்வியாண்டில் தமிழ்நாடு அரசு வழங்கிய ரூபாய் 8,72,620 மதிப்புடைய 179 மிதிவண்டிகள் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டன. இக்கல்வியாண்டில் பள்ளியில் செய்யப்பட்ட கூடுதல் வசதிகள்: புதிய தண்ணீர் தொட்டி, குடிநீர் தொட்டி, பேவர் பிளாக் என்று அழைக்கப்படும் தரைக்கற்கள், சுவர்களுக்கு வண்ணம் பூசுதல் போன்ற பல சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒரு பள்ளி என்பது கல்வியை மட்டுமல்லாமல் ஒழுக்கம், பன்முகத்திறன், தன்னம்பிக்கை மற்றும் ஆளுமை பண்பை மேம்படுத்துகின்ற இடமாக இருக்க வேண்டும். எம் பள்ளியின் வளர்ச்சி என்பது ஆசிரியர்கள், அலுவலர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் கூட்டு உழைப்பில் அடங்கியுள்ளது. வரும் கல்வியாண்டிலும் இன்னும் பல புதிய இலக்குகளை நோக்கி நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பயணிப்போம். எம் பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்து ஆண்டறிக்கையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.